அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் விக்கிரகத்தோடு கலந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் அந்நிய ஜனத்தோடு கலந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் திருப்பி போடாத அப்பமாக இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் பேதையான புறாவாக இருந்தான். அவனுக்கு புத்தி இல்லாதபடியினால்தான் கனியற்ற செடியாக இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் மோசம் போக்கும் வில்லா இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறபடியினால்தான் காட்டுக்கழுதையாய் வாழ்கிறான். உங்கள் யாவரையும் அருமை ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்று உள்ளது. இன்றைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதியை கொள்ளலாம். ஓசியாவின் புத்தகம், ஓசியா 8:9. அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதை போல, அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல அசிரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமே நேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள். நேசரை கூலிக்கு பொருத்திக் கொண்டார்கள். ஒருவன் கூலி கொடுத்துன்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. ஞாபகம் வருதா? யோனா எங்க ஓடி போனா கூலி கொடுத்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது எங்க இருக்கிற விட அப்படியே கொஞ்சம் ஆராயணும். படிக்க திருப்பி படிச்சு பாருங்க. அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல், அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல். யாரை பத்தி சொல்லப்படுதுன்னா அந்த எபிரேய மனுஷரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்புறம் இவர்கள் யாரா இருக்கிறார்கள்? தனித்து திரிகிற காட்டு கழுதை. என்ன கழுதை? என்ன கழுதை? சிலர் சொல்லுவாங்க. கழுதை குறித்து நிறைய பழமொழிகள் எல்லாம் இருக்கும். அறிவு கெட்ட கழுதை. அப்ப இவன் யாரா போயிட்டான்? ஆமா, நாட்டுல கூட சில கழுதைகள் இருக்குது. இது என்ன கழுதை? காட்டு கழுதை. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. உனக்கு விரோதமான பேசுவது முதல் என்னுடைய இருதயம் கொதிக்கிறது. எப்படி உன்னை நான் மறப்பேன்? எப்படி உன்னை நான் கைவிடுவேன்? யாரை பார்த்து சொல்றாருன்னா இந்த காட்டு கழுதைகளை பார்த்து சொல்றார். இந்த காட்டு கழுதை எதற்கு அடையாளமாக இருக்கிறது அப்படின்னா, யோபுவின் புத்தகத்துல 11ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பார்த்தால் இந்த காட்டு கழுதை யாருக்கு ஒப்பனையாக இருக்கிறது என்று நமக்கு தெரியும். புத்தி இல்லாத மனுஷன் காட்டு கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெரு நெஞ்சம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்போ இந்த வேத வசனத்திலிருந்து இந்த காட்டு கழுதை எதை குறிக்கிறது? புத்தி இல்லாத மனுஷன். அதுதான் பாயிண்ட். அதை விட்டு நம்ம அடுத்தது போக கூடாது. எந்த மனுஷனுக்கு புத்தி இல்லையோ அவன் யாருக்கு ஒப்பாக இருக்கான்? காட்டு கழுதைக்கு ஒப்பாக இருக்கிறான். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவன் தன் வீட்டை இடிக்கிறாள். புத்தியுள்ள மனுஷன் நான் சொல்றதான வார்த்தையை கேட்டு கற்பாலையின் மேல் அஸ்திபாரத்தை போடுகிறான். புத்தி இல்லாதவன் மணல் மேல் அஸ்திபாரத்தை போடுகிறான். உண்மைதானா? அப்ப புத்தி, அறிவும் புத்தியும் அவருடைய நாவின் கீழ் இருக்கிறது. அப்ப இந்த இடத்துல புத்தி இல்லாத ஒரு மனுஷனுக்கு அடையாளமாய் இந்த காட்டு கழுதை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்ராயிம் என்பவன் ஒரு புத்தி இல்லாத மனுஷனாய் காணப்படுகிறான். எப்ராயிம் என்பவன் புத்தி இல்லாத மனுஷனுக்கு காணப்படுகிறான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் விக்கிரகத்தோடு கலந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் அந்நிய ஜனத்தோடு கலந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் திருப்பி போடாத அப்பமாக இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தால்தான் பேதையான புறாவாக இருந்தான். அவனுக்கு புத்தி இல்லாதபடியினால்தான் கனியற்ற செடியாக இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருந்தபடியினால்தான் மோசம் போக்கும் வில்லா இருந்தான். அவன் புத்தி இல்லாதவனாக இருக்கிறபடியினால்தான் காட்டுக்கழுதையாய் வாழ்கிறான். எப்ராயிம்
காட்டு கழுதையை போல் அலைந்து திரிகிறவனாக இருக்கிறான். இந்த காட்டு கழுதை யாருக்கு அடையாளமாக இருக்கிறது? புத்தி இல்லாத மனுஷன். சிலர் புத்தி இல்லாதவர்களாக இருந்தார்கள், சிலர் புத்திமான்களாய் நடந்தார்கள், சிலர் அநீதிமான்களாய் இருந்தார்கள், சிலர் நீதிமான்களாக இருந்தார்கள். கழுதை என்பது சீரியா தேசத்தில் மிகவும் பயன் உள்ளதான வாகனமாக காணப்பட்டது. இப்ப எப்படி ராயல் என்ஃபீல்டு 25 வருஷத்துக்கு முன்னால தான் இருந்துச்சு. பெரிய வண்டி வச்சிருப்பாங்க. பண்ணையாரெல்லாம் வந்தாங்கன்னா நமக்கு என்ன பண்ணிடும், காற்றுள்ள வரும்போதே கத்திரி பட்ட 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 படன்னு சத்தம் வரும். எல்லார் வீட்லயும் என்ன பண்ணாது, அந்த புல்லட் இருக்காது. ஆனா 25 வருஷம் கழிச்சும் அந்த ஃபீல்டை பிடிச்சிட்டான் ராயல் என்ஃபீல்டு. பேசலா அவனே அப்படி பிடிச்சானா விட்ட இப்ராஹிம் அவரால் பிடிக்க முடியாதா? பிடிக்க முடியாதா? அவருடைய கேரக்டருக்கு நம்ம இப்ப நாட்கள் ஆயிட்டு இருக்குது. புத்தி இல்லாத இந்த கழுதை எதுக்காக பயன்படுதுன்னா பொதி சுமக்கிறதுக்கு பயன்படுது. பொதினா என்னது? பாரம் சுமக்குவது. விறகு ஏற்றிட்டு போவாங்க. அப்படி விறகு எங்கன்னா ஏற்றிட்டு போயிருக்காங்களா? துணி துவைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, துணிகளை ஏற்றிட்டு போவாங்க. சில இதுல என்ன மனுஷர் ஏறி போவாங்க. உண்மையா இல்லையா? இதற்காகத்தான் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது. பொதிகள் சுமப்பதற்காக பயன்படுத்தப்பட்டது கழுதை. ஒரு கதை கூட இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு உப்பு வியாபாரி கழுதையின் மேல உப்பு மூட்டைகளை ஏத்திக்கிட்டு போவான். ஏத்திக்கிட்டு போகும் பொழுது அங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆற்று இருக்கும். அந்த ஆற்றுல போகும்போது தண்ணி இருக்கும். தண்ணீர்ல போகும்போது என்ன ஆகும், அது ரொம்ப சந்தோஷமா போகும். ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, 3 நாள் போச்சு. இவன் யோசித்தான், வீட்டுல உப்பு ஏற்றும் போது அதிகமா இருக்குது, ஆனா கடைக்கு கொண்டு போது கம்மியா இருக்குது, இது என்ன சீக்கிரம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் அதை கண்டுபிடிச்சிட்டான். ஏன் எப்படி அப்படின்னு பார்த்தால், இந்த உப்பு மூட்டை கிட்ட ஏத்திக்கிட்டு போறதான இந்த கழுதை, உப்பு மூட்டைகளை ஏற்றி கொண்டு செல்லும் கழுதை, தண்ணீரை பார்த்தது நல்லா உங்களுக்கு என்ன பண்ணிடும், கொஞ்சம் நனைச்சு விட்டுரும். நனைச்ச பொழுது தண்ணியில உப்பு என்ன பண்ணிடும், கரைஞ்சிடும். கரைஞ்ச பிறகு அதனுடைய பாரம் என்ன பண்ணிடும், உடைஞ்சிடும். அப்புறம் சந்தோஷமா கழுத போகும். இதை பார்த்துக்கிட்டே இருந்தவன் ஒரு நாள் என்ன பண்ணினானா, திரும்பவும் ஏற்றிக்கிட்டு போறான். திருப்பவும் பார்த்தீங்கன்னா அது அதே போல தண்ணியில முக்கி எந்திரிச்சிச்சு. நடக்க கூட முடியல. என்னன்னு பார்த்தா பஞ்சு மூட்டை. பஞ்சு என்ன பண்ணும், தண்ணியெல்லாம் இழுத்துது. அப்பத்தான் இந்த புத்தி இல்லாத கழுதைக்கு என்ன வந்துச்சு, புத்தி வந்துச்சு. நமக்கு சில சமயத்துல தான் புத்தி வரும். நமக்கும் சில சமயங்கள்ல தான் புத்தி வரும். இந்த இப்ராஹிம் யாராக இருக்கிறான், புத்தி இல்லாதவனாய் காட்டு கழுதையாய் காணப்படுகிறான். நெகேமியா 13:15. அந்த நாட்களில் நான் யூதாவிலே ஓய்வு நாளில் சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும் சில தானிய பொதிகளை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு வருகிறதையும், திராட்சரசம், திராட்சைப்பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாளிலே எருசலேமுக்கு கொண்டு வருகிறதையும் கண்டு அவர்கள் தின்பண்டம் விற்கிற நாளை பற்றி அவர்களை திரட்சியாய் கடிந்து கொண்டேன். என்ன தேதிக்கு வராங்களா, தானியங்கள், திராட்சை, திராட்சை பழம், என்ன நம்ம வேணுமோ அத்தனையும் என்ன பண்றாங்க, கொண்டு வராங்க. இத பார்த்தவன் என்ன பண்றான், நெகேமியா கடிந்து கொள்கிறான்.
இதே போல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? தேவாலயத்துல புறா விற்கிறவர்களை பார்த்து என்ன பண்றாரு? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் செவவீடு என்ன பண்றாரு? அதுக்கு என்ன பண்றீங்க? கள்ளர் தொகையெல்லாம் மாத்துறீங்கன்னு சொல்லி புறா விற்கிறவங்க அடிச்சு துரத்துறார். அப்ப கர்த்தருடைய வீட்டை பற்றியதான பக்தி வைராக்கியத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப கழுதை என்பது தின்பண்டங்களையும் தானியங்களையும் சுமந்து கொண்டு வருகிறது. ஆதியாகமம் 22:3. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகனபலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். பிரைஸ் தி லார்ட். இங்க எதை கழுதை ஏற்றிட்டு போகுது? விறகு கட்டைகள். அவன் அங்க கேட்கிறான், தகப்பனே விறகு கட்டையெல்லாம் இருக்குது, ஆடு எங்க காணோம்? அப்போ பொதி சுமக்கிறது, தின்பண்டங்களை சுமப்பது, தானியங்களை சுமப்பது மாத்திரமல்ல, விறகுகள், நமக்கு வேண்டிய விறகுகளை எல்லாம் கழுதை சுமந்து கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அப்ப கழுதை என்றாலே என்ன பண்ணுகிறது? பொதி சுமப்பது. இன்னொரு வசனம் என்னாகும்? 22:21. பிழையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி மோவாபின் பிரபுக்களோடு கூட போனான். இங்கே நடைபெறுகிறதான சம்பவம் உங்களுக்கு தெரியும். நம்ம 22ஆம் அதிகாரம் 21-41 வசனங்களை நீங்க வாசிக்கும் பொழுது, பிழையாம் தீர்க்கதரிசி கழுதையின் மேல் சேணம் வைத்து என்ன பண்றான்? போறான். போகும் பொழுது தேவ தூதன் என்ன பண்றான்? ஏத்தாப்புல வந்து நிக்கிறான். போக முடியல. பிழையாம் என்ன பண்ணுகிறது? செவுத்துல அவன் காலெல்லாம் தேய்ச்சிட்டு போகுது. இவன் என்ன பண்றான்? 3 தடவை கழுதை அடிக்கிறான். அப்ப கழுதை, பேசாத கழுதை என்ன பண்ணுதான்? வாய் திறந்து பேசுது. சிறுவயது முதலிருந்து என் இடத்துல வந்துட்டு இருக்கிறாயே, உன்னை எத்தனை தடவை நான் ஏற்றி போயிருக்கிறேன், என்னைக்காக நான் இப்படி பண்ணது உண்டா? அப்போ தேவன் கண்களை திறக்கும் பொழுது தேவதூதன் என்ன பண்ணா? உருவின பட்டயத்தோடு கூட இருக்கிறத பிழையா பார்க்கிறான். அப்போ இவன் பயந்து போயிட்டான். நான் போயிடுறேன். அப்ப ஆண்டவர் சொன்னதான சில காரியங்களை எல்லாம் என்ன பண்றான்? கேட்டுட்டு போறான். அன்பான தேவ பிள்ளைகளே, கழுதை என்பது பொதி சுமப்பது, தானியங்களை சுமப்பது, விறகுகளை சுமப்பது, மக்களை சுமப்பது, துணிமணிகளை சுமப்பது. எப்படியாக இருந்தாலும் கழுதை என்பது பொதி சுமக்கக்கூடியது. இந்த அசிரியர்கள் தற்காலத்தில் கூட என்ன பண்றாங்கன்னா, கழுதையையும் எருதையும் ஒன்றாக கூட்டி ஏர் உழுவதாக வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். கழுதையையும் மாட்டையும் ஒன்னா வச்சு ஏர் கூட்டலாமா? உபாகமம் 22ஆம் அதிகாரம் 10வது வசனம். மாட்டையும் கழுதையையும் பிணைத்து உலாதிருப்பாயாக. அப்போ இது செய்யக்கூடாது, ஆண்டவர் சொன்னது, ஆனா மீறி செய்யறாங்க. கர்த்தர் சொன்னா செய்யவே கூடாது. அந்த வசனம் என்ன படிச்சோம்? தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசிரியர் அண்டைக்கு போனார்கள். இந்த அசிரியர் தான் மாட்டையும் கழுதையும் ஒன்னா பூட்டி ஏறு விடுகிறான். அங்க போலாமா? சட்டம் என்ன பண்ணுது? மாட்டையும் கழுதையும் என்ன பண்ணாத? ஏறு பூட்டி விடக்கூடாது. அப்ப விடக்கூடாதுன்னு சொன்னத இவர்கள் அசிரியர் அண்டைக்கு போவதும் எகிப்து அண்டைக்கு போவதுன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறார்கள். ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும். அப்படி கெட்டு போனவன் தான் புத்தி இல்லாத. இவனுக்கு புத்தி இல்லாதபடினால் இவன் என்ன செய்தான்? எரேமியா 2:24.
வனாந்தரத்தில் பழகினதும் தன் இச்சையின் மத வெறியிலே காட்டை உட்கொள்கிறதுமான காட்டுக்கழுதை நீ அதன் ஆவலை நிறுத்தி ஆவலை நிறுத்தி அதை திருப்புகிறவன் யார்? அதை தேடுகிறவன் ஒருவனும் வருத்தப்பட வேண்டியது இல்லை. அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள். மக்களுடைய முரட்டு குலத்துக்கு அடையாளமாகத்தான் இந்த காட்டுக்கழுதை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வணங்கா கருத்து உள்ளவர்கள், விசுவாசம் இல்லாத சந்ததி, மூர்க்க வெறி கொண்டவர்கள், தேவனை எதிர்த்து பேசுகிறவர்கள். இதெல்லாம் என்ன பண்ணும்? முரட்டு குணம், புத்தி இல்லாதவர்கள். இந்த இப்ராஹிமர் யாரா இருக்கிறாங்கன்னா காட்டுக்கழுதை எதற்கு அடையாளம்? புத்தி இல்லாத மனுஷனுக்கும் முரட்டு குணம் உள்ளவனுக்கும் அடையாளம். இந்த புத்தி இல்லாதவன், முரட்டு சுபாவம் உள்ளவன், இவன் செஞ்சதான காரியங்கள் என்ன? ஓசியா 8:11. எப்ராயிமர் பாவம் செய்வதற்கு ஏதுவாய் பலிபீடங்களை பெருக பண்ணினார்கள். என்னத்தை பெருக பண்றாங்களா? பலிபீடம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், பலிபீடம் என்பது மனிதனும் தேவனும் சந்திக்கக்கூடிய இடம். இப்போ இவர்கள் பலிபீட தன்னையில் பாவம் செய்கிறார்கள். இவர்கள் பாவம் செய்வதற்காகவே பலிபீடங்களை என்ன பண்ணினார்கள்? பெருக செய்தார்கள். கோயில்களில கருவூலம் இருக்கிறது. காஞ்சிபுரத்துல அந்த கருவூலத்திலேயே தவறு பண்ணினான் என்று சொல்லி பேப்பர்ல வந்துச்சு. இங்கே இவர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தபடியினால் இவர்கள் புத்தி இல்லாதவர்களாக இருந்தபடியினால் பலிபீடங்களை பெருக பண்ணுகிறார்கள். இந்த பலிபீடங்களை எதற்காக பெருக பண்ணுகிறார்கள்? பாவம் செய்வதற்காகவே பெருக பண்ணுகிறார்கள். வேதத்துல புதிய ஏற்பாட்டில் போர் எழுதுகிறார், பாவம் பெருகும் இடத்துல கிருபை பெருகும். ஆனா இவர்கள் செய்வதே பாவத்துக்காகவே பலிபீடங்களை கட்டி தவறான காரியங்கள் செய்கிறார்கள். எடுத்துக்காட்டாக 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 28, 29, 30 வசனங்கள் வீட்டுல போய் வாசித்து கொண்டு. 2வது பாயிண்ட், ஓசியா 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை. எப்ராயிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள். அசரியாவின் தீட்டுள்ளதை புசிப்பார்கள். இந்த புத்தி இல்லாதவனாக இருந்தபடியான பலிபீடங்களை பெருக்கப்படினான். 1. 2வது எங்க திரும்புவாங்க? எகிப்துக்கு திரும்புவார்கள். ஏன் எகிப்து? ஏன் எகிப்துக்கு திரும்பணும்? 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள். எகிப்து அவர்களை சேர்த்துக் கொள்ளும். மோப் பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும். அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள், அவர்கள் வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சொரிகளுக்கு சுதந்திரமாகும். இங்கே அவர்கள் எகிப்துக்கு போவார்கள். இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னார்கள் அல்லவா? என்னன்னு சொன்னாங்க? அங்கே எங்களுக்கு கொம்பட்டி காய்கள் இருந்தது, வெங்காயம் இருந்தது, வெள்ளை பூண்டு இருந்தது, கீரை வகைகள் இருந்தது. இங்க வனாந்தரத்துல எங்களை என்ன பண்றீங்க? சாகடிக்கிற மோசே, நீ நல்லா இருப்பியா? அப்படிலாம் கேட்கிறாங்க. அதே புத்தி தானே இவனுக்கு இருக்கும். அவர்கள் எகிப்துக்கு திரும்பி போவார். ஏன் திரும்பி போறோம்? எகிப்துல என்ன இருக்கு? அது ஒரு செழிப்பான தேசம். நைல் நதி ஓடுது. அதனுடைய கரை பகுதிகளிலே, மணல் திட்டுகளிலே
நல்ல நல்ல மரங்கள், நல்ல செழிப்பான பகுதிகளாக இருந்தது. ஒரு மனிதனுக்கு வேண்டிய அத்தனை அங்கே இருக்கிறது. எகிப்து பத்தி நம்ம பாடத்தில் படிச்சிருப்பீங்க, 6வது 7வது படிச்சிருப்பீங்க. எகிப்தின் நாகரிகம், செங்கல் அங்கதான் உண்டாச்சு. பெரிய பெரிய பிரமிடுகள் அங்கதான் உண்டாச்சு. மனிதன் செத்து போயிட்டா அவன் சரீர கெட்டு போகாமல் இருந்தபடிக்கிற ரசாயன முறையின்படி எப்படி பாதுகாப்பது என்கிறது அங்கதான் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆடு மாடுகள் மேய்க்கிறவன் எல்லாம் அந்த இடத்துக்கு எகிப்துக்கு வர முடியாது. எனவே அங்கிருந்து வந்தவன் திருப்பி எதை விரும்புகிறான்? தேவனை விட அசிரியர்களையும் எகிப்தையும் விரும்புகிறார்கள். என்ன இல்லை, அவன் யாரா இருக்கிறான்? ஓசியா 8:13. எனக்கு செலுத்தும் மாம்சத்தின் பலிகளை அவர்கள் பலியிட்டு புசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் மேல் பிரியமாயிரார். இப்போ கர்த்தருக்கு என்று பலி செலுத்துவது, கர்த்தருக்கு என்று பலி செலுத்திட்டு சாப்பிட்டா பரவாயில்லை. ஆனா இவன் என்ன பண்றான்? இவனே அதை சாப்பிட்டுறான், இவனே அதை எடுத்துக்கிறான். ரத்தம் அதை உயிருக்கு சாப்பிடக்கூடாது. கொழுப்பு அது தேவனுக்கு படைச்சிடணும், சாப்பிடக்கூடாது. சூடாயுதம் போன்ற ஆயுதத்துல குத்தி இவன் என்ன பண்ணினா சாப்பிட்டான். யார் அது? சாமுவேலுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆரோனுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், தேவன் அவர்களை அடித்தார். புத்தி இல்லாதவர்களாய் மாறினார்கள். அன்பு தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு என்று படைத்து விட்டால் அது கர்த்தருக்குரியது. கர்த்தருக்கு படைப்பதற்கு முன்பதாக, கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு முன்பதாக, பானபலிகள் செலுத்துவதற்கு முன்பதாக அப்படி செய்யும் பொழுது தேவனுக்கு மகா கோபம் வந்துவிடும். அன்பான தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? புத்தி இல்லாததுனால பலிபீடங்களை அதிகமாக்கினான். புத்தி இல்லாததுனால எகிப்துக்கு திரும்பி போக பார்க்கிறான். எகிப்து குறித்ததான வேத வசனங்கள் நிறைய சொல்லப்படவில்லை. நான் ஒரு குறிப்புக்காக சொல்றேன், நீங்க நோட்ஸ் பண்ணிக்கோங்க. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 25 இருந்து 28 வசனங்கள். 2 ராஜாக்கள் 23ஆம் அதிகாரம் 33 இருந்து 35 வசனங்கள். 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 26 வசனம். இதெல்லாம் எகிப்திலே அவர்கள் சிறைப்பட்டு போடுவதற்கான காரியங்களை பற்றி சொல்லப்பட்டதான வார்த்தைகள், வசனங்கள். 1, பலிபீடங்களை அதிகப்படுத்தினான் பாவம் செய்வதற்கு. 2, எகிப்துக்கு திரும்பி போக பார்த்தார்கள், திரும்பி போனார்கள் என்று சொல்லி வேதம் கூறுகிறது. 3ஆவதாக புத்தி இல்லாததினால் ஓசியா 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரை மறந்து வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் கைவிடப்படுவது இல்லை. இங்கே இஸ்ரவேலோ தன்னை உண்டாக்கினவரை மறந்து கோவில்களை கட்டுகிறான். கோவில் என்ன ஆங்கிலத்துல? டெம்பிள். காடுக்கு கூட பாத்தீங்கன்னா காட் லார்ட், நம்ம சொல்றது எல்லாம் லார்ட். ஆமென். அவங்க என்ன சொல்றாங்க? தேவர்களுக்கெல்லாம் தேவன். ஆமென். அதான் லார்ட் சொல்லுவாங்க. அப்படி என்ன பெரிய லாடா அப்படின்னா என்ன? ஆமா லாடு தான். ஆமென். நம்ம தேவன் யாருதான்? இவர்கள் தேவனை மறந்து புத்தி இல்லாததுனால பலிபீடங்களை உண்டாக்கினான். புத்தி இல்லாததுனால என்ன பண்ணினான்? எகிப்துக்கு திரும்பினான். புத்தி இல்லாததுனாலே கோயில்களை கட்டுகிறான். நீ எதை கட்டணும்? கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டணும், மனிதர்களை கட்டணும், உன் வீட்டை கட்ட வேண்டும். கர்த்தர் வீட்டை கட்டதாக கட்டின பிரயாசம் விருதா. அன்பு தேவ பிள்ளைகளே, சாலமோன் அவனை போல ஒரு ஞானி இந்த பூமியில பிறந்ததும் இல்லை, பிறக்க போறதும் இல்லை. ஆனால் புத்தி இல்லாதவனாய் போய் அந்நிய தேவர்களுக்கு என்ன பண்ணினான்? கோயில்களை கட்டினான்.
ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா? இஸ்ரவேல் கர்த்தரை மறந்து கோயில்களை கட்டினார்கள். நீ எப்படி கட்டினாலும் சரி, ஆதியாகம புத்தகத்திலேயே சொல்றாங்க என்னன்னா, நாங்கள் எங்களுடைய பெயர் பிரஸ்தாபுக்காக கட்டப்படுகிற மகா பெரிய பாபிலோன் அல்லவா, அப்படி சொல்லும் பொழுதே கர்த்தர் என்ன பண்ணினாரு? பாசைகளை தாறுமாறாக்கி போயிட்டு. அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம எதை செய்தாலும் தேவநாமம் மகிமைக்காக செய்ய வேண்டும். ஆனால் இவர்கள் புத்தி இல்லாத காட்டு கழுதைகளாக இருந்தபடியினால பலிபீடங்களை பாவம் பெறுவதற்காக செய்தார்கள். எகிப்துக்கு திரும்பி போனார்கள், கோயில்களை கட்டினார்கள். இந்த 3 காரியமும் நாம் செய்யக்கூடாது. 8:5 சமரியாவே உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது, எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டார்கள் இருப்பார்கள். இந்த கன்றுக்குட்டிகளையும் அதை இதை செய்வதனால ஆண்டவர் அவர்கள் மெச்சி கொள்வாரா? என்ன பண்ணுவாரா? கோபப்படுறார். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் தான். அந்த ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் அழிச்சு பூமி 2ஆ பிளக்கும். ஓசியா 8:9 அவர்கள் தனித்து திரிகிற காட்டு கழுதையை போல் அசீரியர் அண்டைக்கு போனார்கள். எப்ராயிமர் நேசரை கூலிக்கு கொடுத்தார்கள். வேதத்துல சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், புரிஞ்சு கொள்ளுங்க. இந்த கழுதை எதுக்கு பயன்படுது? பொதி சுமக்கிறது, தானியங்கள் சுமக்கிறது, துணிமணிகள் சுமந்துட்டு வர்றது, அப்புறம் விறகு சுமக்கிறது, எதெல்லாம் சுமக்கணுமோ அதெல்லாம் சுமக்கிறது. இந்த கழுதையினுடைய வெரைட்டிஸ் என்னென்ன கழுதைகளை பற்றி வேதம் சொல்லுது? சில காரியங்களை படிக்க. நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெள்ளை கழுதைகளின் மேல் ஏறுகிறவர்களே, வெள்ளை கழுதையின் மேல் ஏறுகிறவர்களே, நியாயஸ்தலத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்களே, வழியில் நடக்கிறவர்களே, இதை பிரஸ்தாபியுங்கள். என்ன கழுதை? வெள்ளை கழுதை. எங்க போனாலும் ஒரு சில இடத்துல பாத்தீங்கன்னா பொண்ணு எப்படி கேட்கிறான்? வெள்ளை தான் கேட்கிறான். கேட்கறா கருப்பா தான் குடிக்கலாம். இந்த வெள்ளை கழுதை மேல யார் போறது? நியாய சாஸ்திரிகள். இந்த வெள்ளை கழுதை குதிரையை விட விலை அதிகம். எதை விட அதிகம்? குதிரையை விட இந்த கழுதையின் விலை அதிகம். இந்த வெள்ளை கழுதை மேல யார் வரா? நியாயம் செய்கிறவர்கள், நியாய சாஸ்திரிகள். சொன்னீங்களா புல்லட்டு தர்மகர்த்தா, ஊர் பெரிய மனுஷன் இப்படிதான் வருவாங்க. அது போல அந்தந்த ஏரியாவில் ஒரு பெயர் பிரஸ்தாபமாக எந்தெந்த மனுஷன் இருக்கிறானோ அவனுக்கு வரக்கூடிய வாகனம் எது? வெள்ளைக்கழுதை. இந்த வெள்ளைக்கழுதையுடைய விலை குதிரைகளை விட அதிகம். இரண்டாவது ஆதியாகமம் 32:15. பால் கொடுக்கிற 30 ஒட்டகங்களையும் அவைகளின் குட்டிகளையும் 40 கடாரிகளையும் 10 காளைகளையும் 20 கோழிகை கழுதைகளையும் 10 கழுதை குட்டிகளை பிரித்தெடுத்து கோழிகை கழுதை என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்னு வெள்ளை கழுதை, இரண்டாவது கோழிகை கழுதை. இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 45ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 45:23. அப்படியே தன் தகப்பனுக்கு 10 கழுதைகளின் மேல் எகிப்தின் உச்சிதமான பதார்த்தங்களையும் 10 கோழிகை கழுதைகளின் மேல் தன் தகப்பனுக்காக வழிக்கு தானியமும் அப்பமும் மற்ற தின்பண்டங்களை ஏற்றி அனுப்பினார். யாரு? யோசேப்பு
தன் தகப்பனாகிய யாக்கோபுக்கு அனுப்பினான். உச்சிதமான எல்லாவற்றையும் கழுதை மேலையும் கோழிகை கழுதை மேலும் ஏற்றி அனுப்புகிறான். குறிப்புக்காக வச்சுக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49 அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனம் 2 வசனம் படிங்க. ஆதியாகமம் 49 10 11. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவர் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழி கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார். வெள்ளை கழுதை இருக்குது, கோழி கழுதை. மூன்றாவது 2 சாமுவேல் 13:29. அப்சலோம் கற்பித்தபடியே அப்சலோமின் வேலைக்காரர் அம்னோனுக்கு செய்தார்கள். அப்பொழுது ராஜகுமாரர் எல்லோரும் எழுந்திருந்து அவரவர் தன் கோவேறு கழுதையில் ஏறி போனார்கள். இப்ப மனுஷன் பிரயாசம் பண்ணி போறான். எந்த கழுதை? கோவேறு கழுதையில அவன் போறான். அதனால்தான் இயேசுநாதர் கூட அங்க அந்த வசனம் வாசித்தோம். அந்த கோவேறு கழுதை குட்டிய நற்குலை திராட்சை இருக்கிற இடத்துல கட்டி வைக்கிறான். இப்ப கோவேறு கழுதையின் மேல் ஏறி அவர்கள் பிரயாணப்பட்டு அவங்க போறான். இது சம்பந்தமான காரியங்களா? 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் 38வது வசனம் 44வது வசனம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 25வது வசனம். எஸ்ரா 2ஆம் அதிகாரம் 56வது வசனம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் 14வது வசனம். எசேக்கியேல் 27:14. இதெல்லாம் இந்த கோவேறு கழுதைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் சில வசனங்களை படிப்போம். சங்கீதம் 32:9. இது உங்களுக்கு வசனம் நல்ல மனப்படமா இருக்கும். 8வது வசனம் இருக்கும். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்டே சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் இருக்க வேண்டாம். அப்போ அதை செஞ்சா தான் உங்ககிட்ட இருக்கும், இல்லாவிட்டா அது இருக்காது. இந்த புத்தி இல்லாத கழுதையை போல யார் இருக்கிறா? எப்ராயிம். 2வது வசனத்தை படிக்கலாம். சரியா? 14:15. அந்த பாளையங்களில் இருக்கும் குதிரைகள் கோவேறு கழுதைகள் ஒட்டகங்கள் கழுதைகள் முதலான எல்லா மிருகஜீவங்களுக்கும் வரும் வாதையும் அந்த வாதை எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் அப்படிதான் வரும். அப்போ குதிரை, கோவேறு கழுதை, இதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அந்த சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகள் எல்லாம் காட்டுவேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அடுத்த வசனம் தான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? நீ வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதை போலவும் இருக்க வேண்டாம். ஏன்னா இந்த கழுதைனாவே அதுக்கு என்ன இருக்குது இல்லையா? புத்தி இருக்கிறது இல்லை. அந்த புத்தி இல்லாதவனாய் அவன் போயிட்டான். யாரு? இப்ராஹிம். அப்படி போனபடினால் அவன் செஞ்ச 3 காரியம் என்னது? பலிபீடங்களை பிறகு பண்ணினான், எகிப்துக்கு திரும்பி போறான், கோயில்களை கட்டி. அவன் எதுக்கு ஒப்பனையா இருக்கிறான்? காட்டுக்கழுதைக்கு ஒப்பனையா இருக்கிறான். என்னென்ன கழுதை பார்த்தோம்? வெள்ளை கழுதை, கோழிகை கழுதை, கோவேறு கழுதை. அதுக்கடுத்து யோபு 6:5. புல் இருக்கிற இடத்திலே
கழுதை கத்துமோ? காட்டு கழுதை கத்துமோ? தனக்கு தீவினம் இருக்கிற இடத்திலே தனக்கு தீவினம் இருக்கிற இடத்திலே எருது கதறுமோ? எருது கதறுமோ? அப்ப புல்லு இருக்கிற இடத்துல இந்த காட்டு கழுதை சத்தம் விடாதான். அதுக்கு வேண்டியது அது கிடைச்சிருச்சு. இப்ராஹிம் யாரா இருக்கிறாங்களா? காட்டுக்கல்லை. அப்ப இந்த காட்டுக்கல்லைக்கு புல்லும் தண்ணியும் எல்லாம் கிடைச்சிருச்சுன்னா சத்தம் விடாது, அமைதியா இருக்கும். ஆனா இல்லாம போச்சுன்னு வச்சுக்குவோமே, அது என்ன பண்ணும்? கத்தும். எப்படி கத்தும்? அது எப்படி கத்துட்டோம்? நம்மளுக்கு வராது. கழுதை என்ன பண்ணும்? கத்தும். அது கேட்டு. அப்போ புல்லும் தண்ணியும் இருந்துச்சுன்னா அமைதியா. இப்ப இவனுக்கு உபத்திரவங்கள், பிரச்சனைகள், போராட்டம் தான் ஒரு தடவை அசிரியாக்க ஓடி போயிடலாம். யாரு? அங்க பிரச்சனை ஓடினா எடுத்து ஓடி போயிடலாம். இப்படி ஓடி போடுறான். ஆனா யார்கிட்ட நோக்கி பார்க்கணும்? ஆனா கர்த்தரை விட்டுட்டு பலிபீடங்களை உண்டாக்குறான், கர்த்தரை விட்டுட்டு கோயில்களை உண்டாக்குறான், கர்த்தரை விட்டுட்டு எகிப்துக்கு போலாமா, அசிரியா போலாமான்னு ஓடிக்கிட்டு இருக்கான். இந்த காட்டு கழுதைக்கு எல்லாமே இருந்துச்சுன்னா அமைதியா இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திறன் கொள்ளுகிற உலகத்தினால் இந்த காட்டு கழுதைகளை குறித்து யோபு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம், யோபு 39ஆம் அதிகாரம் 5வது வசனம், சங்கீதம் 104:11, ஏசாயா 32:14, எரேமியா 2:24 எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 5:21, அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவர் மனுஷன் என்று தள்ளப்பட்டார், அவருடைய இருதயம் மிருகங்களுடைய இருதயத்தை போல ஆயிற்று, மிருகங்களுடைய இருதயத்தை போல ஆயிற்று. காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரித்தார், காட்டுக்கழுதைகளோடு சஞ்சரித்தார். உன்னதமான தேவன் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று அவர் உணர்ந்து கொள்ளும் மட்டும் மாடுகளைப் போல் புல்லை மேய்ந்தார். அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. அவருடைய சரீரம் ஆகாயத்து பணியிலே நனைந்தது. யாரை பத்தி சொல்லப்படுது? ஒரு ராஜா நேபுகாத்நேச்சார். இது என்னுடைய பெயர் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டினதான மகா பெரிய பாபிலோன் அல்லவா அப்படின்னு நினைச்ச உடனே கீழே தள்ளப்பட்டு என்ன பண்ணினா? மிருகங்களை போல மாறினான். புத்தி இல்லாதவன் எதற்கு அடையாளமாக இருக்கிறான்? காட்டுக்கழுதை. அந்த புத்தி இல்லாத மனுஷனா யாரு மாறி போனா? நேபுகாத்நேச்சார். அந்த புத்தி இல்லாத மனுஷனா யாரு மாறி போனா? புத்தி இல்லாத மனுஷர்களா? இப்ராஹிம். நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்க. கழுதை கேட்டா எங்க போயிடுமா? நம்ம பிடிச்சவருக்கு குட்டிச்சோர்ல என்ன இருக்கும்? குட்டிச்சோர்ல என்ன இருக்கும்? உங்க வீட்டுக்கு தேவையில்லாத அனைத்து அங்கதான் இருக்கும். நீங்க சீவிர முடியில இருந்து திண்டு பொருள்ல எலும்பு துண்டுல இருந்து அங்கதான் கிடைக்கும். கழுதை கேட்டா அந்த குட்டிச்சேவு ஆகி போனவன் தான் யாரு? ஐந்தாவது சகரியா 9:9, சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதியுள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேல் கழுதை குட்டி ஆகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவராய் இருக்கிறார். புத்தி இல்லாதவனுக்கு எல்லாம் புத்தி புகட்டும்படியாய் தேவாதி தேவன் அந்த கழுதை குட்டியின் மேல் பவனி வருகிறார். இதை பற்றியதான சம்பவங்கள் யோவான் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரம் 30-33,
மார்க்கு 11ஆம் அதிகாரம் 2வது வசனம், நியாயாதிபதிகள் 10:4, ஏசாயா 30:6, ஓசியாவில 8ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவர்கள் தனித்து திரிகிற காட்டுக்கரடியை போல் அசுரேலர் அண்டைக்கு போனார்கள். இப்ராஹிமர் நேசரை கூலிக்கு பொறுத்துக் கொண்டார்கள். யார் உங்கள் தேவன்? இயேசு தான் எங்கள் தேவன். சும்மா பேருக்காக சொல்வதற்காக அல்ல. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவர். அந்த உண்மை சத்தியத்துக்குள்ள நாம் நினைத்திருக்க வேண்டும். இப்ராஹிமர் யார மாதிரி போனாங்களா? நாம் காட்டு கழுதியாக இருக்கக்கூடாது. காட்டு கழுதி எதற்கு அடையாளம்? புத்தி இல்லாதவர்களுக்கும் முரட்டாட்டு உள்ளவர்களுக்கும் வணங்கா கருத்து உள்ளவர்களுக்கும் எதிர்த்து நிற்கிறவர்களுக்கும் கிடையாது. இப்படி இருந்தபடியினால்தான் அவர்கள் பலிபீடங்களை உண்டாக்கினார்கள், எகிப்துக்கு திரும்பினார்கள், கோயில்களை கட்டினார்கள். எதனால? புத்தி இல்லாத. இப்போ இந்த கழுதைகளை பற்றி நம்ம என்ன பார்த்தோம்? ஒன்று வெள்ளை கழுதை, இரண்டாவது கோழிகை கழுதை, மூன்றாவது கோயில் கழுதை, நான்காவது காட்டு கழுதை, அஞ்சாவது கழுதை குட்டி. அந்த கழுதை குட்டியின் மேல யார் வராரு? வா, நீ போ, அங்க போ, ஒரு கழுதை கட்டி இருக்கும், அதை போய் அழுத்துட்டு வா. யாராவது கேட்டா ஆண்டவருக்கு வேணும்னு சொல்லு. ஒண்ணுமே சொல்ல மாட்டான். சொன்னானா? ஒண்ணுமே சொல்ல. எனவே நாம் எந்த வகையான கழுதைகளாக இருக்கிறோம்? கழுதையை தேடி போனதான சவுல் ராஜாவான அந்த கதையில நான் இங்க வரல, அதெல்லாம் எடுத்தோம்னா நம்ம சப்ஜெக்ட் போயிடும். புத்தி இல்லாதவர்கிட்ட அடையாளம் காட்டுகிறது. ஏசாயால படிப்பது 54:8, அற்ப காலம் உள்ள கோபத்தினால் இமைப்பொழுது என் முகத்தை மறைத்தேன், ஆனால் நித்திய கிருபையுடன் இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர். அந்த கிருபை பெற்றவன் இப்ராஹிம். விக்கிரகத்தோடு கலந்தவன், அந்நிய ஜலத்தோடு கலந்தவன், திருப்பி போடாத அப்பம், பேதையான புறா, பலனற்ற திராட்சை, மோசம் போக்கு வில்லு, காட்டு. தொடர்ந்து அடுத்த வார்த்தை தியானிப்போம். தேவசமத்தில் எழுதி நின்று கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம்.